السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் லுஹாவுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை, இந்த திக்ரை 1111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். நம்முடைய வீட்டிலும் தொழிலிலும் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய அந்த நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரம். லுஹாவுடைய அந்த தொழுகையின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும், மனிதனுக்குள்ள ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் சதகா கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், எவ்வாறு ஒவ்வொரு மூட்டுக்களின் அளவுக்கு நாம் சதகா கொடுப்பது என்று கேட்டதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் அந்த அனைத்திற்கும் அது பகரமாகிவிடும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு பல சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு இருக்கின்றது. லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து துஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த லுஹாவுடைய தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக் கொள்வோம். இந்த லுஹாவினுடைய தொழுகையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். மிகவும் முக்கியமான ஒரு தொழுகை. அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 1111 தடவைகள் ஓதுவோம். என்ன திக்ர் என்றால், யா முக்னி யா அல்லாஹ், யா முக்னி யா அல்லாஹ் என்ற அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை 1111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.